Hi friends, welcome to my channel Green Chilli. நான் வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா நான் ஊருக்கு போறது வரது இந்த மாதிரி வேலை வேற நிறைய இருக்கு. நடுவுல ஹாஸ்பிடலுக்கு வேற போகணும் இல்லையா? அதனாலயே வீடியோவே போடவே முடியறது கிடையாது. எடுத்த வீடியோ எடிட் பண்றது கூட எனக்கு டைம் இல்லாம இருக்கு. ஏன்னா வர 24 hours பத்தல. ஹாஸ்பிடலுக்கு ஒரு பக்கம் போகணும், இன்னொரு பக்கம் ஊருக்கு போகணும். இப்படி இருக்கு. இதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் வாங்கியிருக்கேன். முதல்ல வந்து மெயினான பொருள் பார்ப்போம். டிக்டாக் கிளிப்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. சிப்டட் மெட்டீரியலில் டிக்டாக் கிளிப்ஸ் இருக்கா, சாரீ பின் இருக்கான்னு. அதுக்காக இதை நான் வாங்கியிருந்தேன் ஒரு ஹோல்சேல் ஷாப்லேருந்து. செங்கல்பட்டில் எங்கள் அத்தை ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்காங்க. ஸோ எங்கள் சித்தப்பா ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்காங்க, அவங்க வேறு ஊரில் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க மூலமாக தான் இதை நான் வாங்கினேன். இது என்னென்னா, நான் மொத்தமாக வாங்கினதுனால ஒரு 50 ஷீட் ஆர்டர் பண்ணேன். அவங்க வந்து கொஞ்சம் துரு பிடிச்சதெல்லாம் சேர்த்து எனக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. நான் உடனே பிரிக்கலை, எனக்கு உடம்பு சரியில்லை. நான் அப்படியே பிரிச்சுட்டு பார்க்கவே இல்லை, வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சுட்டேன். 2 நாள் கழிச்சு தான் நான் பிரித்து பார்க்கும்போது நிறைய வந்து உள்பக்கம் துருவாக இருந்தது. ஸோ இந்த சைடு இந்த மாதிரி பிளாக்காக இருக்கு இல்லையா, இதெல்லாம் கூட சிலது வந்து உள்பக்கம் துருவாகுது. அது மாதிரி தான் முடியல மாட்டுன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கடையில் வந்து ஃபோன் பண்ணி பேசினேன். எடுத்துகிட்டு வாங்க, நான் மாற்றி தரேன், இல்லைனா நீங்கள் அனுப்புங்க, நான் கன்ஃபார்ம் மாற்றி தரேன், இல்லை ரிட்டர்ன் பண்ணுறேன், உங்களுக்கு அமௌண்ட் கூட ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் கொரியர் அனுப்பிச்சா டைம் ஆகிடும் வர்றதுக்கு, லீவ் நாள் வேறு வருது இல்லையா நடுவில். அதனால் நான் வந்து எடுத்து செங்கல்பட்டுக்கு கிளம்பிட்டேன். கிளம்பி போயிட்டு இதெல்லாம் மாற்றிட்டு பண்ணிட்டேன் ஃபுல்லாகவே. இது வந்து ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட ஒரு டிசைனில் ஃபஸ்ட்டு அப்படி தான் இருந்துச்சு. இது ஒரு டிசைன் ஷீட்டு, இது ஒரு டிசைன், இது ஒரு ஷேப்பே இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து ஷைனிங்காக இருக்கும், அதாவது கிளிட்டர் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. இது ஃபோட்டோவுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு, பிக்சருக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. இது வந்து கிளிட்டர் போட்ட மாதிரி இருக்கும். இது ஒரு டிசைன், இது ஒரு டிசைன், இது ஒரு ஷேப்பு, இது வந்து கிளிட்டர் போட்ட மாதிரி இருக்கும். இதெல்லாம் தான் நான் மாற்றிட்டு வந்த பீசஸ். அதை கொடுத்துட்டு நான் நேரில் போயிட்டு இதெல்லாம் வந்து நான் மாற்றிட்டு வந்தேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் தான் அந்த துரு பிடிச்சது. கொஞ்சம் இது வந்து அப்படியே தான் இருக்குது. சரி, ஓன் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் வச்சுட்டேன். இதான் சாரீ பின். சாரீ பின் வந்து இந்த ஷேப்லேயும் இருக்குது. இது வந்து நான் ஹோல்சேல் ஷாப்லேருந்து வாங்குவேன், என் சித்தியே எனக்கு கொடுத்தாங்க. இது ஒரு ஷேப் இல்லையா, இது வந்து ரவுண்டு. நார்மலாக சாரீ பின் ரேப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த சாரீ பின், இந்த ஷேப் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நான் ஓன் யூஸ்க்காக இந்த கிளிப்லாம் வாங்கினேன். இது இருக்கிறதுலே சின்ன சைஸு, இதை விட கொஞ்சம் பெரிய சைஸு, அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு, அதை விட பெரிய சைஸ். ஸோ அந்த மாதிரி 4 சைஸில் வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸு நான் வந்து இந்த இயரிங்ஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். இங்கே ஒரு 20 கிராம்ஸ் வாங்கினேன், செங்கல்பட்டுலேயே வாங்கிட்டேன். அவங்க சித்தி சொன்னாங்க கீழே மெட்டீரியல்லாம் விற்கிற கடை கூட இருக்குது, நீங்கள் போய் பாருன்ட்டு. அங்கே போனேன், நிறைய மெட்டீரியல் கிடைக்கல, மோல்டில் எதுவுமே கிடைக்கவே இல்லை. நான் அவங்க த்ரெட்டு மட்டும்தான் வச்சுருக்காங்க, பெல் பிராண்டு. சரி, இருந்தாலும் இந்த ஸ்டோன்ஸ் இருந்துச்சு. இது என்ன சவுகார்பேட்டில் 100 கிராம்ஸ் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சின்ன கடைன்றதுனால எனக்கு 20 கிராம்ஸ் கொடுத்தாங்க. அவர் சொன்னார், ஆனால் நீங்கள் 100 கிராம்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு விலை கம்மியாகும் நிறைய. எனக்கு அவ்வளோ வேண்டான்ட்டு நான் இதுவே வாங்கிட்டு வந்துட்டேன் போதும்ன்ட்டு. கொஞ்சம் த்ரெட்டு, ஸ்டாப்பர்ஸ், இந்த மல்டி கலர் ஸ்டோன். இது வந்து ப்ளைன் பேங்கிள்ஸ். ஏன்னா எனக்கு எங்கள் பொண்ணுக்கு இந்த சைஸ் தேவை. இந்த சைஸ் வந்து இந்த மாதிரி ப்ளைன் பேங்கிள்ஸில் கிடைக்கல, இந்த குவாலிட்டியில் வந்து கிடைக்கல. சரி, இதுதான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல, இது வாங்கிக்கலாம், இது 4 சைஸ் வருதுன்னு சொல்லிட்டு நான் இது வாங்கிட்டேன். இது 26 சைஸு 10 mm. இதுவும் அந்த ஹோல்சேல் ஷாப்லேயே இருந்துச்சு. இந்த கிளிப் வாங்கின ஷாப்பில் தான் இந்த பேங்கிள்ஸ் இதெல்லாம் வாங்கினேன். இது வந்து தீபாவளி அப்போ சென்னைக்கு போயிருக்கும்போது நான் பார்த்து தான் வாங்கினேன். ஸோ கஸ்டமர்ஸ் நிறைய வந்ததுனால நான் செலெக்ஷன் பண்ணி வச்சுட்டு அவங்க எடுத்து உள்ளே வச்சுட்டாங்க. ஸோ டேமேஜ் பீஸ் எனக்கு கடைசியில் கொடுக்கும்போது டேமேஜ் பீஸ் எடுத்து கொடுத்துட்டாங்க. அதனால் நான் என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பி அதை மாற்ற சொல்லியிருந்தேன். என் ஃப்ரெண்டு மாற்றி வச்சுருந்தாங்க. அது போய் வாங்குறதுக்கோ, நான் அவங்களுக்கு அனுப்புறதுக்கும் டைம் இல்லை, எனக்கு போய் வாங்குறதுக்கும் டைம் இல்லை. அப்புறம் நேற்று போனப்போ சரி பரவாயில்ல, நான் போய் வாங்கிட்டு வந்துடுவோம். அவங்க அம்மாவை கீழே வர சொல்லி நான் வந்து இந்த செட்டு வாங்கினேன்.
இது வந்து சென்னையில் சவுகார்பேட்டில் ஒரு ஹோல்சேல் ஷாப்பில் தான் வாங்கினது. ஒரு ஷார்ட் நெக்லஸ், இயரிங்ஸ், ஒரு லாங் ஆரம். இது வந்து நம்ம ஃபேவரட் கெம்ப் மெட்டீரியல் ஒரு நெக்லஸ். இது வந்து நூலில் தான் கோத்துருப்பாங்க. இது சிங்கிள் பீசஸாக இருக்கும். சரி, அதனால சிங்கிள் பீஸாக கிடைக்குதான்னு கேட்டேன். கிடைக்கல, நெக்லஸாக வரும்னு சொன்னாங்க. சரி, நான் நெக்லஸாக வாங்கிட்டேன். இது கெம்பு சாம்ஸ், ட்ரையாங்கல் கனெக்டர், ஒரு சன். இதெல்லாம் சவுகார்பேட்டில் வாங்கினது தான். இது வந்து ஹேர் பேண்டு. இது செங்கல்பட்டில் வாங்கினது. அது இல்லாமல் கொஞ்சம் தனியாக த்ரெட்டு கிடக்குது. இப்போ பாருங்கள் நம்ம மெட்டீரியல்ஸ்க்கு வரும். ஜும்கா கேப்பு, நார்மல் ஜும்கா கேப் தான். இது என்கிட்ட சுத்தமாக இல்லை, அதனால இது வந்து ஒரு 100 கிராம்ஸ் வாங்கினேன். ஹெட்பின் 200 கிராம்ஸ் வாங்கிட்டேன். முன்னாடி இருந்ததை விட இப்போ நிறைய மெட்டீரியல், அதாவது போன மாதத்துக்கு நான் வாங்கினதுக்கும் இந்த மாதம் மெட்டீரியல் வாங்கினதுக்குமே நிறைய ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் வருது. அதாவது இந்த முறை விலை எல்லாமே எல்லா பொருளுமே விலை அதிகமாக இருக்குது. இந்த டபுள் பெல் த்ரெட்டு உட்பட ஜிவி பிராண்டாக இருக்கட்டும், டபுள் பெல் பிராண்டாக இருக்கட்டும், இந்த ஸ்டாப்பர் ஸ்டோன்ஸு எல்லாமே வந்து விலை அதிகமாக தான் இருக்குது. நான் இது வந்து எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு எனக்கு. ஹெட்பின் 1 kg 3 சைஸ் மோல்டு, ஏன்னா அது சுத்தமாக காலி ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்து என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். வந்து டபுள் எக்ஸ்எல் மோல்டு ஒருத்தவங்க அப்படியே கேட்டாங்க. சரி, அதனால அவங்களுக்காக வாங்கினேன். 8 mm பீச், ஏன்னா சுத்தமாக காலி ஆகிடுச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நம்ம யூஸ் காசு நம்ம வாங்குவோமேனு 8 mm பீச் 1 கிலோ வாங்கினேன். ஸ்டோன் செயின், ஏன்னா லாஸ்ட்டாக நிறைய பேர்கிட்ட ஸ்டோன் செயின் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனால் 5 மீட்டராக வாங்கினா இதுவாகுது. சரி, அதனால் இது மீட்டர்ஸ் சொன்னாங்க, ரோல் சொன்னாங்க. சின்ன ரோல் நான் எப்பவும் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். சரி, இது 2வது முறை சின்ன ரோல் வாங்கிப்போம், யூஸ் ஆக வேண்டியது ஒன்று வாங்கி. நான் இதெல்லாம் கடையில் நேரில் போய் பார்த்து தான் வாங்கினேன், ஆர்டர்லாம் பண்ணவே இல்லை. பால் செயின் 3 கலரில் வாங்கியிருக்கேன். 6 mm டல் கோல்டு ஒரு பஞ்சு. ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க, அதனால இது மட்டும் வாங்கின ஒரு பஞ்சு. ஸ்டட் பேஸ் சின்ன பேக்கெட், ஏன்னா ஓன் யூஸ்க்காக வாங்கினது. இது ஓன் யூஸ்க்காக ஸ்டாப்பர்ஸ் சின்ன பேக்கெட்டு. ஜம்ப் ரிங், இது வந்து ஆன்டிக் கேப்ஸு என்கிட்ட சுத்தமாக இல்லை, எல்லாமே காலி ஆகிடுச்சுன்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வேறு. அதனால் வெயிட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு 3 சைஸில் 3 டிசைனை நானே பார்த்து வாங்கினேங்க. இது மொத்தமாக சேர்த்து 260 கிராம் வாங்கியிருக்கேன். இந்த மெட்டீரியல்ஸ்லாம் இப்போதைக்கு என் கையில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா எனக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க என்னோடய காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது இல்லாமல் என்னோடய பழைய வீடியோவிலையும் நிறைய என்னோடய ஃபோன் நம்பர் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த நம்பர்லேருந்து காண்டாக்ட் பண்ணலாம். இல்லைன்னா மெயினாக சேனல் இது ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த டிக்டாக் கிளிப்ஸ் எல்லாம் நான் சேல் பண்ணுறதுக்காக தான் வாங்கியிருக்கேன். சில பேர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக வாங்குறதோடு சேர்த்து நான் நிறைய வாங்கிட்டேன். சரி, இது தேவைப்படும் இல்லையா செல்ஃபேட்டுக்கு, சரி, அதனால் நான் கொஞ்சம் சேர்த்து வாங்கினேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். க்ரீன் சில்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.